பத்திர திட்டத்தை தொடர்ந்து அரசு வழங்கும் மற்றும் ஒரு திட்டம் தங்க டெபாசிட் திட்டம். வீடுகளில் பயன்படுத்தப்படாமல் உள்ள தங்கத்தை வங்கிகளில் டெபாசிட் செய்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அதே எடையளவு தங்கத்தை திரும்ப பெற முடியும் அல்லது இதற்கு ஈடான பணத்தை பெற முடியும். டெபாசிட்டாக வைக்கும் தங்கத்திற்கு வட்டி வழங்கப்படும் என்பதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பம்சம். இந்த திட்டத்தின் மற்ற முக்கிய அம்சங்கள் பற்றி நாம் பார்க்கலாம். கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் எனப்படும் தங்க டெபாசிட் திட்டத்தில் சேர கொண்டு வரப்படும் தங்கத்தின் தூய்மையை அரசு அங்கீகாரம் பெற்ற தர பரிசோதனை மையங்களில் சோதித்து சான்று பெறுவது அவசியம். அதை வைத்தே தங்கத்தின் எடை அடிப்படையில் டெபாசிட் மதிப்பை வங்கி நிர்ணயிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்கீமில் எப்படின்னா, இப்போ எங்கிட்ட உள்ள நகை இருக்குது, ஒரு 100 கிராம் நகை, தங்க நகை இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் இதை மாற்றக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். ரெகக்னைஸ் பண்ணவங்கள்ட்ட அவங்க இந்த சங்கத்தை உருக்கி இதனுடைய பியூரிட்டி என்ன அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து இதுவும் கொடுப்பாங்க. அதை அவங்களுக்கும் பேங்க்குக்கும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அவங்க அப்படியே பேங்க்குக்கு கொடுத்துருவாங்க. கண்ணன்டேந்து இவ்வளவு 100 கிராம் தங்கம் வந்திருக்கு, அதனுடைய பியூரிட்டி இவ்வளவு, இவ்வளவு வேல்யூ இவ்வளவு அப்படின்னு அசெட் வேல்யூ கொடுத்துட்டு அதை பேங்க் கொடுத்துருவாங்க. 3 ஆண்டு வரை, 7 ஆண்டு வரை, 15 ஆண்டு வரை என குறுகிய காலம் முதல் நீண்ட கால அடிப்படையில் இந்த திட்டத்தில் தங்கத்தை டெபாசிட் செய்ய அனுமதிக்கப்படும். நகைகளைப் போலவே தங்க முதலீட்டு பத்திரம் மற்றும் டெபாசிட் செய்த சான்றிதழ் மீது கடன் பெறலாம் என்பதால் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள், கூட்டுறவு வங்கிகளில் பத்திர வடிவிலான தங்க கடன் வணிகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது போட்டியை அதிகரித்து இவ்வகை கடன் வட்டி குறைய உதவும் என்றும் கூறப்படுகிறது. வங்கிகள் டெபாசிட்டாக வாங்கும் தங்கம் உள்நாட்டில் மறுசுழற்சியாகும் என்பதால் தங்க இறக்குமதி குறையும் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வாங்குற டெபாசிட்டை பேங்க்ஸ் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை எங்களாட்டம் இருக்கிற நகைக்கடைக்காரர்களுக்கோ அதை விற்பனை செய்யலாம். அப்போது நகைக்கடைக்கு தேவையான அந்த தங்க இறக்குமதி அந்த அளவுக்கு குறைகிறது. உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நீங்கள் ஆவல் படுறீங்கன்னா அதுக்கு கோல்டு கலெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ப்ராசஸிங் சென்டர்ஸ்னு இருக்கும். அந்த சென்டரில் இப்போ இருக்கிற பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னால அங்கீகாரம் பெற்ற அந்த சென்டருக்குள்ள ஜனங்கள் கொடுத்தா 30 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டியாக கொடுத்தாலும் நகையாக கொடுத்தாலும் அந்த கல் இருந்தால் கல்லெல்லாம் தட்டிட்டு இப்போ ஒரு டெம்பரரி ரசீது கொடுப்பாங்க. பின்னால் அந்த டெஸ்டிங் சென்டருக்கு போய் அதில் எவ்வளோ கோல்டு 995 ஃபைன்னஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் வந்த அன்னையிலிருந்து உங்கள் கணக்கில் அந்த தங்கம் வர வைக்கப்படும். வர வச்சு அதுக்கு வட்டி கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போது தங்க நகை மீதான முறையான கடன் வணிகம் ஆண்டுக்கு சுமார் 50,000 கோடி ரூபாய் என்கிறார்கள். ஆண்டுக்கு இது 43% வளர்ச்சி காணும் நிலையில் தங்க பத்திர முதலீடு மற்றும் தங்க டெபாசிட் திட்டங்களில் கிடைக்கும் சான்றிதழ்கள் உரசி பார்க்க தேவையற்ற சொக்க தங்கமாக இருக்கும் என்பதால் இரு தரப்பிலும் பாதுகாப்பான, அதே நேரம் அவசரத்திற்கு கடன் பெறும் சிறந்த முதலீடாக தொடரும் வாய்ப்புள்ளது என்பது இந்த திட்டத்தின் சிறப்பு. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் பத்மபிரியா, ஜாஸ்மினுடன்